சார் கேட்ச் விடாத பிளேயர் மாத்த முடியாது. ஆக்சுவலா வந்து கேட்ச் யாருமே நான் கம்பேர் பண்ணல. விராட்டும் நிறைய கேட்ச் மிஸ் பண்றாரு, தோனியுமே நிறைய கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. மிஸ் ஆகுதுன்னா அங்கே ஏதோ ஒன்று ஃபீல்ட் அவுட்ல ஏதாவது இந்த கிராஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது, இல்லை ஐசெட் லைட்டோட ஐசெட் மாறி இருக்கலாம். அதனால ஒரு பிளேயரை வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அதனால ஒரு சான்ஸ் பார்த்தா ட்ரை பண்ணுவோம். கேட்ச் ட்ராப் பாலே வந்து நிறைய இருக்கு. அதனால சஞ்சு கேட்ச் மிஸ் பண்ணாலும் நம்ம ட்ரோல் பண்ணுவோம். விராட் கோலி விடும் போதே அவ்வளோ பேசுறாங்களே, அங்கே ஆன் ஸ்பாட்ல என்னன்னா சிம்பிளா சொல்லிட்டேனே, தோத்தா எல்லாருமே கோச், அவ்வளோதான். சார் தோனி இல்லாமல் டிஆர்பியில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இருக்கு. இதுவே போதும். டீமை சூப்பராக செட் பண்ணிட்டாரு. டீம் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, டீம் தோத்துச்சுன்னா தோனி இல்லைன்னா டீம் போயிடும், டீமோடைய மார்க்கெட்டிங் கம்மியாகிடும், டீமோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும்னாங்க. இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று நமக்கு ஒரு சின்ன மிஸ் மேட்ச் எங்கே மாறுதுன்னா, இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் வந்து அவர் இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா பட் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தோனியை உள்ளே மறைச்சி வச்சே ஏமாற்றிட்டாங்க இந்த சீசனில். கடைசி வரையும் தலையை பார்க்க முடியல. நீங்கள் லைட்டாக பார்த்தோம், ஓரளவுக்கு லைட்டாக பார்த்தோம், ஓகே தான். சிஎஸ்கே கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் படல நெக்ஸ்ட் டைம். ஆனால் தோனி தரிசனம் சூப்பராக இருந்தது. இன்னைக்கு இன்னும் ஜிடியோட மேட்ச் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆர்ஆர் இருக்கு, பஞ்சாப் இருக்கு. பஞ்சாப் ஆல்ரெடி தோத்துட்டு இருக்காங்க, இந்த மேட்சும் தோத்துருவாங்க. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். சிஎஸ்கே ஃபேன் தோனி தரிசனம் கொடுத்துருக்காரு, நம்ம கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க. கடைசி ஓவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஒரு 3 ஓவர். இல்லை ஆக்சுவலாக ஃபீல்டிங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, ஃபீல்டிங் செட்டப். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். தலை இறங்கி தான் நல்லா இருக்கும். மனநிலை ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. கேசினால மேட்ச் போச்சு. இன்னும் ஏன் டூபே உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. முதல்ல சிவம் டூபே முதல் வேலை தாட்டி விடணும். அடுத்த வருஷம்லாம் கடைசி பிடிக்கிற 4 பால் 5 பால் பிடிக்கிறாப்புல வேஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்குறேன், ரொம்ப எக்ஸ்பெக்டோட வந்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் என்னைக்குமே சிஎஸ்கே மிஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், தாங்க முடியல. தோனி எப்பவுமே ஏமாத்தினே இருக்கிறாருங்க, ஒரு மேட்ச் ஆட மாட்டாரு. ரொம்ப வானா ப்ரோ, ரொம்ப சேடா இருக்கும் ப்ரோ. கடைசி மேட்ச் ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. உள்ளவே வரல, அப்புறம் எங்க டிவில காட்டிட்டே ஏமாத்திட்டானுங்கப்பா. அட்லீஸ்ட் கிரவுண்டுக்கு வந்தாவது ஏதோ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். கிரவுண்டு கூட வெளியே வரல மனுஷன். அப்படியே தூரத்துல இருந்தே பார்த்து ஆசை தீர்த்துன்னு வந்தாச்சு. இந்த வருஷமே ஆடல, அடுத்த வருஷம் எங்க அடுத்த வருஷம் அது கூட காட்ட மாட்டாரு போல. அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சிச்சு. சிஎஸ்கே முடிஞ்சிச்சு.